Hello friends, welcome to our channel. This is Subhas. Grow with me. டுடே எக்ஸல் என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸ் லுக்கப். ஓகேங்களா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபங்க்ஷன். ஸோ நம்ம இதுக்கு பிஃபோரான வீடியோ பார்த்தீங்கன்னா வி லுக்கப் அண்ட் ஹெச் லுக்கப்லாம் போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ மறக்காம பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ இந்த வி லுக்கப் ஹெச் லுக்கப்போட அட்வான்ஸ் தான் வந்து இந்த எக்ஸ் லுக்கப். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ நான் அந்த சேனலில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு எல்லாமே புரியுதுன்னா லைக் பண்ணுங்கள். எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது ஓகே, பட் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு டேட்டா எடுத்து வச்சுருக்கேன், லைக் நீங்கள் பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள், நம்மள்ட்ட வந்து வெர்டிக்கல் டைப்பில் ஒரு டேட்டா இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி வெர்டிக்கல் லைனில் வந்துச்சுன்னா அது வி லுக்கப் யூஸ் பண்ணணும். இதுவே வந்துட்டு ஷீட் டூவில் பாருங்கள், இது வந்துட்டு ஹாரிசான்டல் லைனில் கொடுத்துருக்காங்க டேட்டா, இது வந்துட்டு ஹெச் லுக்கப் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இது வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இந்த வி லுக்கப்பில் இப்போ நீங்கள் கேட்கலாம், இதுதான் இப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, நான் இப்போ வந்துட்டு இந்த வி லுக்கப்பை நான் யூஸ் பண்ணி எடுத்துப்பேனே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ இப்போ உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் வி லுக்கப்பில் ஃபஸ்ட்டு உங்கள் ஹெட்டர் இதுவாக இருந்ததுன்னா நீங்கள் லெஃப்ட் டு ரைட்டோட டேட்டாவேஸ் தான் நீங்கள் வந்து வி லுக்கப்பில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதாவது லெஃப்ட் டு ரைட். ஓகேங்களா, இப்படி தான் உங்களுக்கு ஃபைண்ட் பண்ண முடியும். இப்போ வந்துட்டு இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், நேம். ஓகேங்களா, ஆனால் அவங்க கேட்டுக்கிறது ஐடி என்னென்னு. ஓகேங்களா, இப்போ இந்த நேம் வந்துட்டு தினேஷ் அப்படின்னு ஒரு நேம் இருக்க பட்சத்தில் அந்த தினேஷுக்கான ஐடி என்னன்னு கண்டுபிடிக்கும் போது நீங்கள் வி லுக்கப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா உங்களோட ஸ்டார்ட் பண்ணுறது நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஐடி வந்துட்டு இது பிஃபோர் என்ன இருக்கோ அதை நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ இது நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எக்ஸ் லுக்கப் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, சிம்பிள், அதே தான். ஈக்குவல் டு கொடுத்து எக்ஸ் லுக்கப் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் கொடுக்குறீங்க, லுக்கப் வேல்யூ என்ன தினேஷ். ஓகேங்களா, அது கொடுத்துட்டு கம்மா கொடுத்துட்டு லுக்கப் அரே. நம்ம வி லுக்கப்பில் வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு டேபிள் அரேவே ஃபுல்லாக காப்பி பண்ணுவோம். இங்கே அது இல்லாமல் இதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். நேமுக்கு பார்த்தீங்களா, இதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு மறக்காமல் F4 கொடுத்துருங்க, அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் லாக். ஓகேங்களா, இதை கொடுத்துட்டு இப்போது என்ன கேட்குதுன்னா ரிட்டர்ன் அரேன்றது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐடி. ஸோ அது எதுவோ நம்ம அது வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் F4 கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிட்டு தட்டுறேன். இப்போது தினேஷோட ஐடி என்னன்றது நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகுது. அவரது 1013ன்றது நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகுது. இப்போ நான் தினேஷ் எடுத்துகிட்டு ராம் போட்டால் ராமோட ஐடி என்னன்றது எனக்கு ஷோ ஆகும். இந்த மாதிரி நம்மளுக்கு வி லுக்கப்பில் இருக்கிற டேட்டாவை நம்ம எக்ஸ் லுக்கப் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் ஷீட்டு போல வாங்க. இப்போ இது ஹெச் லுக்கப் உங்களுக்கே தெரியும், ஹெச் லுக்கப் வைஸில் நம்ம எடுக்க முடியும். இதை பாருங்கள், அதே தான். நேம் வந்துட்டு என்ன ராஜேஷ்னு எடுத்துப்போம். இப்போ ராஜேஷ்ன்றவரை சேல்ஸ் என்ன அப்படின்னு கேட்குற வச்சு ஜோன் இருக்கா, நம்ம இங்கே சேல்ஸ் மாற்றிக்கலாம். ஒரு செகண்ட். இப்போ ராஜேஷ்ன்றவருக்கு நான் சேல்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறப்போ நீங்கள் அதே தான் ஈக்குவல் டு எக்ஸ் லுக்கப் கொடுங்க, டேப் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். லுக்கப் வேல்யூ என்ன ராஜேஷ், அவர் கொடுத்தாச்சு. கம்மா கொடுத்துட்டு லுக்கப் அரே என்ன இந்த, அதாவது ராஜேஷ் இருக்குது பார்த்தீங்களா, அது எங்கே இருக்குது, இந்த நேமில் இருக்குது. ஸோ அதான் நம்ம லுக்கப் அரே இதில் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் F4 கொடுத்துட்டு லாக் பண்ணுங்கள். லாக் பண்ணிவிட்டு கம்மா கொடுத்து நெக்ஸ்ட் ரிட்டன் அரே. சேல்ஸ் எங்கே இருக்குது, அதாவது இந்த அமௌண்ட் எங்கே இருக்குது, இந்த தேர்ட் ரோல் இருக்குது. ஓகேங்களா, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்க, என்ட்ரு தட்டுங்க. ராஜேஷோட என்ன வேல்யூவோ அது நம்மளுக்கு இங்கே வந்துடுச்சு. இப்போ இங்கே ராஜேஷ் இல்லாமல் வேறு நேம் போட்டாலுமே உங்களுக்கு அது வரும். சரிங்களா, இப்போ பாருங்கள் இந்த ஃபங்க்ஷனில் இப்போ நான் பாருங்கள் F2 கொடுத்துட்டு உள்ளே போடுறேன், இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இதில் பாருங்கள் லுக்கப் வேல்யூ, லுக்கப் அரே, ரிட்டன் அரே, இது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, என்ன ஃபங்க்ஷனோ அதை நீங்கள் கொடுத்தா தான் நம்மளுக்கு வேல்யூ வரும். இந்த ப்ராக்கெட்டில் இருக்குது பாருங்கள், இஃப் நாட் ஃபவுண்ட், மேட்ச் மோட், சர்ச் மோட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்துட்டு ஆப்ஷனபிள் தான். ஓகேங்களா, இது எப்படி யூஸ் பண்ணுன்றது இப்போ நான் சொல்கிறேங்க பாருங்கள். இப்போ லைக் அதே தான். இப்போ நான் ரிட்டன் அரே வரைக்கும் கொடுத்தனா, இப்போ F4 கொடுத்து லாக் பண்ணிட்டேன், கொடுத்துட்டு கம்மா கொடுத்துட்டு இப்போ என்ன கேட்குதுன்னா இஃப் நாட் ஃபவுண்டு. இது எதுக்குன்னா இப்போ நான் வந்து ஒரு இல்லாத ஒரு டேட்டாவை நான் தேடுறப்போ எனக்கு என்ன ஷோ ஆகணும் அப்படின்றதுக்காக இஃப் நாட் ஃபவுண்டு. நான் தேடுறது எனக்கு கிடைக்கலன்னா எனக்கு என்னன்னு தெரியணும். இதுக்கு வந்துட்டு டபுள் கோட் கொடுங்க. டபுள் கோட் கொடுத்துட்டு இப்போ நான் ஆஸ் வந்து ஒரு எம்ப்ளாயை தேடுறேன், அந்த எம்ப்ளாயி வந்து என் டேட்டாவில் இல்லைன்னா அது என்ன வரும்னா நோ எம்ப்ளாயின்னு வரணும்னு சொல்லிட்டு நான் இப்போ இங்கே டைப் பண்ணுறேன். நோ எம்ப்ளாயி கொடுத்துட்டு டபுள் கோட் கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ராஜேஷ்ன்ற பேருக்கு என்ன வருது. இப்போ ராஜேஷ் எடுத்துகிட்டு இப்போ என் நேமே போடுறேன், சுபாஷ்னு கொடுத்துட்டு என்ட்ரு தட்டுறேன், நோ எம்ப்ளாயி. பார்த்தீங்களா, ஸோ லைக் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு டேட்டாவில் இல்லாத ஒரு இதுவை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி டபுள் கோட் கொடுத்து நம்ம என்ன தேவையோ அதுக்கு போட்டுக்கலாம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு ஷீட் 3ல இதை பாருங்கள். நம்ம அந்த எக்ஸ் லுக்கப்பில் மேட்ச் மோடு ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த மேட்ச் மோடு எதுக்குன்னா இந்த மாதிரி ஒரு கிரேட் கொடுக்குற பட்சத்தில் உங்களுக்கு அது ஈஸியாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் அதே ஈக்குவல் டு கொடுக்குறேன்.
எக்ஸ் லுக்கப் கொடுத்துட்டு டேப் தரேன். லுக்கப் வேல்யூ, அதாவது நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா இங்கே அச்சீவ் வந்துட்டு 1,50,000 அச்சீவ் பண்ணணும் சேல்ஸில். இங்கே வந்துட்டு சில டேட்டா இருக்குது. இங்கே வந்துட்டு சூர்யா, ராம், ரமேஷ், சுரேஷ் இவங்களோட சேல்ஸ் டேட்டா இருக்குது. அவங்க டோட்டலாக எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அதாவது இந்த அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ லுக்கப் அறையில் வந்துட்டு லுக்கப்பில் இந்த சேல்ஸ் டேட்டா ஓகே கொடுத்துட்டு கம்மா கொடுங்க. லுக்கப் அரே, லுக்கப் அரேன்றது இங்கே கொடுப்போம் பார்த்தீங்களா, இது லுக்கப் அரே இல்லை, இதான் லுக்கப் அரே. ஓகேங்க, ஏன்னா நம்ம இதுதான் இப்போ தேட போகிறோம். வேல்யூக்கு இது இங்கே வருதான்றதை பார்க்க போகிறோம். ஸோ லுக்கப் வேல்யூன்றது இந்த அச்சீவ் தான். ஓகேங்களா, கொடுத்துட்டு மறக்காமல் F4 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ரிட்டர்ன் அரே. ரிட்டர்ன் அரேன்றது கிரேடு, என்ன கிரேடு வரணுன்றது தான் இது. அகத்துக்கும் F4 கொடுத்து லாக் பண்ணுங்கள். லாக் பண்ணிவிட்டு கம்மா கொடுத்துட்டு இஃப் நாட் ஃபவுண்ட், அதாவது எம்ப்ளாயி இல்லைன்னா என்ன வரணுன்றது நீங்கள் போடலாம். இப்போ நம்ம இது ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ அகைன் இன்னொரு கம்மா கொடுத்துட்டு நான் அடுத்துக்கு போய்ட்டேன். மேட்ச் மோடில் வந்துட்டு என்ன கேட்குதுன்னா 0, -1, 1, 2, 3. ஓகேங்களா, இதில் வந்து என்னென்ன இதுக்கு என்ன இதுனா, இப்போ நான் இங்கே 0னா எக்ஸாக்ட் மேட்ச், உங்களுக்கு எக்ஸாக்ட் மேட்ச் வேணுமான்னு கேட்குது. இது வந்துட்டு -1ன்றது எக்ஸாக்ட் மேட்ச் ஆர் நெக்ஸ்ட் ஸ்மாலர் ஐட்டம் அப்படின்னு கேட்குது. ஸ்மாலர் ஐட்டம்னா இப்போ இந்த எக்ஸாக்ட் மேட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே இருக்கிற வேல்யூவை நான் உங்களுக்கு காட்டலாமா அப்படின்னு கேட்குது. நெக்ஸ்ட் வந்து லார்ஜர் ஐட்டம். இப்போ நான் வந்துட்டு இந்த 1,15,000 இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்துட்டு நான் லார்ஜர் ஐட்டம் அந்த இப்போ 1 கொடுத்துட்டேன்னா அது 1,00,000நாலுமே எனக்கு வந்துட்டு அது இதுவாக தான் காட்டும், அதுக்கு அதிகமாகிறது தான் காட்டும். ஸோ எனக்கு வந்துட்டு நான் இப்போ -1 கொடுக்குறேன். ஸ்மாலர் ஐட்டம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு -1 கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு ரெண்டு தட்டுறேன். இப்போ ஏ கிரேட் வந்துருக்குது. இந்த ஏ கிரேடை நான் அப்படியே இங்கே இது பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ட்ராக் பண்ணுறேன். இப்போ இதை ட்ராக் பண்ண உடனே என்ன வருது பாருங்கள், 1,50,000 அச்சீவ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஏ ப்ளஸ். ஓகேங்களா, இப்போ இவருக்கு எது கிரேட் கம்மியாக இருக்காரு, ஸோ ஏ இங்கே வந்திருக்கு. சரிங்களா, இப்போ நீங்கள் கேட்கலாம் இங்கே NAன்னு வந்திருக்கே அது ஏன் வருதுன்னா, லைக் வந்துட்டு இப்போ பாருங்கள் 45,000. ஓகேங்களா, 45,000 பண்ணால் தான் பி. ஸோ இவர் வந்துட்டு டோட்டலாகவே 25,000 தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு கிரேடே வராது. அந்த டைமில் தான் வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா, லைக் இங்கே பாருங்கள், நான் இதை டெலிட் பண்ணிவிட்டு இது கொடுக்குறேன். இல்லை போயிட்டு F2 கொடுத்து உள்ளே போகிறேன். போயிட்டு நம்ம இங்கே இந்த இஃப் நாட் ஃபவுண்டு பார்த்தீங்களா, அதுக்கு இப்போ தான் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ இஃப் நாட் ஃபவுண்ட் என்ன யூஸ் பண்ணோன்னா டபுள் கோட் கொடுத்துட்டு நோ கிரேட் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகேங்களா, லைக் வந்துட்டு அவங்க அந்த டேட்டா உள்ள வரலன்னா நோ கிரேட் வரணும்னு சொல்லிட்டு இப்போ கொடுத்துட்டு இப்போ என்ட்ரு தட்டுறேன். இப்போ அதே வேல்யூ இருக்குது. ட்ராக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இவரோட டேட்டா இவர் வந்துட்டு 25,000 தான் பண்ணியிருக்காரு டோட்டலாக. ஆனால் 45,000 கீழே போனால் கிரேடே இல்லைன்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதுதான் வந்து இங்கே நோ கிரேட் வந்திருக்கு. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மேட்ச் மோட் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே நேம் வந்துட்டு வெர்டிக்கல் டைப்லையும் மந்த்து வந்துட்டு ஹாரிசான்டல் டைப்லையும் கொடுத்துருக்காங்க. HLOOKUP மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு சேல்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் VLOOKUPையும் HLOOKUPையும் சேர்த்து நம்ம ஒரு டேட்டா கண்டுபிடிக்க போகிறோம், ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு மணின்ற வருது, ஏப்ரல் மந்த்துக்கா என்ன சேல்ஸ் டேட்டா அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிளுங்க, ஈக்குவல் டு கொடுங்க, XLOOKUP கொடுத்துட்டு டேப் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். லுக்கப் வேல்யூ. ஓகேங்களா, எதை நீங்கள் இப்போ லுக்கப் பண்ண போகிறீங்க, மணின்றதை லுக்கப் பண்ண போகிறீங்க. கொடுத்துட்டு கமா கொடுங்க. லுக்கப் அரே. அதாவது இந்த மணின்றது எங்கே இருக்குது, நேமில் இருக்குது. ஸோ மறக்காமல் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அகைன் கம்மா கொடுத்துட்டு இப்போ ரிட்டர்ன் அரே கேட்குது. ஸோ இப்போது நீங்கள் ரிட்டர்ன் அரே கொடுக்காம XLOOKUP திருப்பி நீங்கள் கொடுங்க. XLOOKUP கொடுத்துட்டு அகைன் ஓப்பன் டேப் கொடுங்க. ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ என்ன கேட்குதுன்னா லுக்கப் வேல்யூ என்ன கேட்குது, லுக்கப் வேல்யூ அதாவது என்ன மந்த்துன்னு இப்போ நான் பார்க்க போகிறோம். மந்த்துக்கு செலக்ட் பண்ணியாச்சு, அதாவது ஏப்ரல் மந்த்து பார்க்க போகிறோம். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு கம்மா கொடுத்து இப்போ லுக்கப் அரே. இந்த மந்த், இந்த ஏப்ரல் எங்கே இருக்குது, இந்த மந்தில் இருக்குது. ஓகேங்களா, இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இந்த ஹாரிசான்டல் லைனில் இருக்குதுல்ல. ஸோ இப்போ நம்ம அதை செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுக்குறோம். மறக்காமல் கொடுத்துட்டு கம்மா கொடுக்குறோம். இப்போ ரிட்டர்ன் அரே கேட்குது. ரிட்டர்ன் அரே என்ன, சேல்ஸ் டேட்டா தான் நம்மளுக்கு ரிட்டர்ன், அதாவது என்ன நம்ம பார்க்க போகிறோம், சேல்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். டபுள் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும், ஏன்னா நம்ம உள்ள இன்னொரு XLOOKUP யூஸ் பண்ணிக்கிறதுனால நம்ம டபுள் ப்ராக்கெட் கொடுக்கணும். ஓகேங்களா, க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு தட்டினீங்கன்னா இப்போ மணியோட ஏப்ரல் மந்த் சேல்ஸ் என்னன்றது இங்கே பாருங்கள். மணி ஏப்ரல் மேலுக்கு 87,000 இங்கே வந்துடுச்சு. இப்போ மணின்ற டேட்டா வந்துச்சுங்களா. இப்போ மணி இல்லை, மணி இல்லாமல் நான் வந்து வேறு நேம் இப்போ லைக் வந்து ஈஸ்வரன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஈஸ்வரனோட என்ன டேட்டா அப்படின்னு பார்க்க பட்சத்தில் என்ட்ரு இப்போ பாருங்கள், ஈஸ்வரனோட ஏப்ரல் மந்த் சேல்ஸ் எவ்வளோ, நம்மளுக்கு 11,000 வந்துருக்கு. இப்போ செக் பண்ணுங்கள், ஈஸ்வரன் ஏப்ரல் மந்த்து 11. இப்போ வந்து நேம் மட்டுமா சேஞ்ச் பண்ணலாம், இல்லை நம்ம இங்கே மந்த்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஏப்ரல் இல்லாமல் மே கொடுத்துட்டு
கொடுத்தீங்கன்னா மேலே வந்து 23,000 சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம டபுள் லுக்கப்பை எக்ஸ் லுக்கப்பில் யூஸ் பண்ணி நம்ம வேலையை சிம்பிளாக முடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் வந்து எக்ஸ் லுக்கப் ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே ஒரு இடத்துல நீங்கள் வி லுக்கப்பாக இருந்தாலும் சரி இல்லை ஹெச் லுக்கப்பாக இருந்தாலும் சரி இந்த எக்ஸ் லுக்கப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். சரிங்களா? இப்போ நீங்கள் கேட்கலாம் வி லுக்கப்பில் அப்போ இதுவும் மட்டும் தான் இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த ஃப்ரண்ட்டில் தான் பண்ணீங்க, இப்போ லெஃப்ட் டு ரைட்டு வந்துட்டு வி லுக்கப்பில் தான் பண்ண முடியுமே, நீங்கள் வந்து ரைட் டு லெஃப்ட் இதில் பண்ணீங்க, இப்போ வந்துட்டு என்னால் இதுலேயும் வந்துட்டு லெஃப்ட் டு ரைட் பண்ண முடியுமே கேட்டால் அப்சல்யூட்லி பண்ணலாம். அதுவும் பெரிய விஷயம் இல்லை, நம்ம எப்போதுமே எடுக்கிற மாதிரி தான் எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ வந்துட்டு உங்களுக்கு நான் எடுத்துக்காட்டுக்காக தான் சொன்னேன். இப்போ நம்ம வி லுக்கப்பில் லெஃப்ட் டு ரைட் வரைக்கும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், நம்மளால் ரைட் டு லெஃப்ட் பண்ண முடியாது. ஆனால் இதை எக்ஸ் லுக்கப்பில் பண்ண முடியும். அதுக்காக தான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு அது சொன்னேன். சரிங்களா? ஸோ இதுலேயும் வந்துட்டு நம்ம லெஃப்ட் டு ரைட்டும் பண்ணலாம், ரைட் டு லெஃப்ட்டும் பண்ணலாம். ஓகேங்க? ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. இதை பற்றி யாருக்கும் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் மறக்காமல் கமெண்ட்ஸ் நான் சொல்கிறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் அந்த பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அது நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு சேனல் அப்டேட் ஆகும். ஸோ மறக்காமல் பண்ணிவிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.